எங்களுடைய இந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். டொரண்டோ நேரம் சரியாக 1 மணி. இந்த வேளையிலும் யூகேயிலே மாலை 6 மணியாக இருக்கிறது. இந்த வேளையிலும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிற ஊழியரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் சபையையும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். இந்த வேளையிலும் எங்களுக்காக இன்றைய நாளிலே கத்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் ஊழியரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமீன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ். Amen. Amen. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அதை நாங்கள் அறிந்து விசுவாசித்து பெற்றுக் கொள்ளுவோம். இப்பொழுதும் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகலத்தையும் கிறிஸ்து இயேசு மூலமாய் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்ன அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் சரியாய் வெற்றிகரமாய் செய்து முடித்து அதை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகள் நம்மை மேற்கொள்ளட்டும். 100 நம்முடைய வாழ்க்கையிலே நம் மூலமாய் மற்றவருடைய வாழ்க்கையிலும் 100% பலன் கொடுப்பதாக இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென். பிரியமானவர்களே, இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். வேதத்தில் இருந்து என்னுடைய சொந்த ஸ்டோரியை பேசுவதை பார்க்கிலும், என்னுடைய சொந்த அனுபவங்களை பேசுவதை பார்க்கிலும், வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். எசாயா 43 10 12 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து கவனிங்கள். இதுதான் மிக முக்கியமான காரியம். உறவுக்கு முக்கியமான காரியம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுவது. அப்பொழுதுதான் மேன்மையான மகிமையான ஒரு உறவு, இணை பிரிக்க முடியாத ஒரு உறவு நம்மை மேற்கொள்ள முடியும். அப்ப என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் என்னை தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சியா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். அப்ப கவனியுங்கள், தேவன் அல்லாமல், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அல்லாமல் நமக்கு எந்த விதத்திலும் ரட்சிப்பு இல்லை. எந்த தேவனும் இல்லை. எந்த தேவனும் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வர முடியாது. அநேக வேளைகளிலே எங்களுடைய பணத்தை நம்புகிறோம், எங்களுடைய தொழிலை நம்புகிறோம், எங்களுடைய சொந்த அறிவை நம்புகிறோம். ஆனால் இவைகள் எல்லாம், அப்படி அவைகளை நம்பினால் இவைகள் எல்லாமே விக்கிரகங்கள் தான். தேவனை அல்லாமல் வேற தேவன் இல்லை. அப்ப நாம இந்த உலகத்திலே நம்புவதற்கு தேவனை அல்லாமல் வேற எதுவும் இல்லை. எதையும் நம்பக்கூடாது. ஆனால் தேவனை நம்புவோமானால், ஏனென்றால் அவர்தான் எல்லாவற்றையும் உருவாக்கின தேவனாய் இருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய் இருக்கிறார். மற்ற எல்லாமே என்ன சொல்வது, மற்ற எல்லாமே அழிந்து போகிறதா இருக்கிறது. ஆனால் தேவனோ என்றென்றைக்கும் அழியாதவராயிருக்கிறார். ஆகவே அவரை நம்புவோமானால் நம்முடைய வாழ்க்கையும் அப்படியாய் மாறும். நம்முடைய சமாதானம், சந்தோஷம் எல்லாமே அழிக்க முடியாததாய் மாற முடியும். ஆமென். எப்பொழுதென்றால் தேவனை நாங்கள் நம்பும் பொழுது. அப்ப தேவன், எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. அவரை அல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை. அவரை அல்லாமல் நமக்கு சுகம் இல்லை. அவரை அல்லாமல் நமக்கு
வெற்றி இல்லை. ஆகவே அவரை மாத்திரம் நம்பி நாங்கள் செயல்பட வேண்டும். நானே அறிவித்து, அப்ப அதை தேவனே நமக்கு அறிவிக்கிறார். ஆமென். நான் தான் தேவன் என்பதை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறார். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. இப்படி ஒரு ரட்சிப்பை தரக்கூடிய தேவன், இனாமாக இலவசமாக எல்லாவற்றையுமே நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். இப்படி ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை. நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் கூட நீங்கள் விதைத்தால் தான் அறுவடை செய்ய முடியும். இங்கே தேவனே தன்னை விதையாக விதைத்து நமக்கு எல்லாவற்றையும் இனாமாக இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஆமென். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஏனென்றால் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது அவர்தான். இன்றைக்கு இந்த பூமியிலே நாங்கள் உயிரோடு இருப்போமானால் அதற்கு காரணமும் அவர்தான். எத்தனையோ போர்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, தேசங்களை விட்டெல்லாம் நாங்கள் ஓடி போனோம். ஆனால் எல்லா இடத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மை ரட்சித்து மீட்டு நமக்கு ரட்சிப்பை கொடுத்து இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்துகிறவர் அவர் ஒருவரே. ஆமென். எசாயா 45வது அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று இங்கே நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே தேவன் மறைந்திருக்காமல் நமக்கு வெளிப்படுகிற தேவனாய், தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நாங்கள் அவரை தேடவில்லை, ஆனால் அவர் நம்மை தேடி வந்தார். ஆமென். மாத்திரமல்ல, வெளிப்படுத்தலே நாங்கள் வாசிக்கிறோம், அவர் கதவை தட்டுகிறார், ஒருவன் அந்த சத்தத்தை கேட்டு திறந்தால், அப்ப தன்னை அவர் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதா என்ன செய்தார்? தன்னை நமக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். ஆகவே தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு இலச்சை அடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள். என்று சொன்னால் எதையாவது அல்லது ஏதாவது தங்களை ரட்சிக்கும், தங்களுடைய வேலை, தங்களுடைய சொத்துக்கள், தங்களுடைய பலன், தங்களுடைய அறிவு, இவைகள் எல்லாம், பதவி பட்டங்கள், இவைகள் எல்லாம் நம்மை ரட்சிக்கும் என்று சொல்லி அவைகளை நம்பினால், விக்கிரகம் என்றால் உண்மையான தேவனை நம்பாமல் எதையெல்லாம் நம்புகிறோமோ அதுதான் விக்கிரகம். ஆகவே இங்க நாங்கள் பார்க்கிறோம், எதையெல்லாம் ஜனங்கள் நம்புகிறார்களோ அவை எல்லாவற்றையும் அவைகள் அவர்களை ரட்சிக்க முடியாது. கடந்த நாட்களிலே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், வெனிசுலா என்ற தேசத்தில் இருந்து அந்த பிரசிடென்ட் அவர் கூட என்ன செய்யவில்லை, அவருக்கு இருந்த மணி, அவருக்கு இருந்த எல்லா விதமான ரீசோர்சஸ் எல்லாம் இருந்தும் அவரை பாதுகாக்க முடியவில்லை. ஆகவே எதுவும் நம்மை பாதுகாக்க முடியாது தேவனை தவிர. எவ்வளவோ பணங்கள், கோடிக்கணக்கான பணங்கள், படை வீரர்கள், எல்லா விதமான எத்தனை, அதாவது அணுகுண்டுகள், எத்தனையோ காரியங்களை அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களை பாதுகாக்கும்படி விலை கொடுத்து வாங்கி வைத்திருந்தார்கள். ஆனால் எதுவும் அவர்களை பாதுகாக்க முடியவில்லை. கர்த்தராலே, கவனிங்கள், இந்த வசனம் மிக மிக முக்கியமான வசனம். கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். அப்ப கவனிங்கள், மிக மிக முக்கியம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு நித்தியமான ரட்சிப்பு. ஆனால் இதை விசுவாசித்தால் தான் அது நித்தியமாக நம்முடைய வாழ்க்கையில கிரிய செய்ய முடியும். இதை அவவிசுவாசிப்போமானால் அது நித்தியமாக கிரிய செய்ய முடியாது. எவ்வளவு தூரம் நாங்கள் விசுவாசிக்கிறோமோ அவ்வளவு தூரம் தான், அது வரைக்கும் தான் அவைகள் என்ன செய்யும்?
நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியும். என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவவிசுவாசம் வருகிறதோ அன்றையிலிருந்து, அந்த நிமிஷத்திலிருந்து தீய காரியங்கள் நம்மை மேற்கொள்ளக்கூடும். அப்ப விசுவாசத்தை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. தேவன் மேல் இருக்கிற விசுவாசம், அவரே எனக்கு எல்லாமா இருக்கிறார். என்னுடைய பலன் அவர், என்னுடைய சுகம் அவர். நான் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். நேற்றைய நாளிலே பார்த்தோம், அவரோடு இணைக்கப்பட்டிருப்போமானால் நிச்சயமாகவே தேவனுடைய மகிமையை காண்போம். அவர் ஜீவனாய் இருக்கிறார். அவரோடு இணைக்கப்பட்டிருப்போமானால் சகலதும் ஜீவனுடையதாய், சந்தோஷம் உடையதாய், விடுதலை உடையதாய், வெற்றி உடையதாய் மாற்றப்படும். ஆமென். ஆனால் இதை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவினிடத்தில் சிலர் வந்து, ஆண்டவரே எங்களை சுகமாக்கும், எங்களை விடுதலையாக்கும் என்று கேட்கும் பொழுது அவர் கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாய்? அவருடைய பதில் என்ன? ஆமாண்டவரே, விசுவாசிக்கிறோம். அதுக்கு பிறகு இயேசுடைய பதில் என்ன? உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள். அப்ப எவ்வளவு தூரம், எவ்வளவு மட்டும் நாங்கள் விசுவாசிக்கிறோமோ அவ்வளவு மட்டும் நமக்கு இவைகள் கிரியை செய்யும். நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும், நம்முடைய சரீரத்திலே கிரியை செய்யும். அதனால்தான் சரியான வார்த்தைகள், சரியான வாக்குத்தத்தங்கள் எடுத்து நாங்கள் பேச வேண்டும். ஆமென். நமக்கு என்ன தேவை? விடுதலை தேவை. விடுதலைக்கு ஏதுவான வார்த்தைகள். எந்த ஏரியாவில் எனக்கு விடுதலை தேவை, அதற்கு தேவையான வார்த்தைகளை எடுத்து நான் பேசும் பொழுது அவைகள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதாய் இருக்கிறது. ஆமென். அப்ப கவனியுங்கள், இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நித்திய ரட்சிப்பினால். அப்ப தேவ திட்டம் என்ன? தேவ சித்தம் என்ன? அவர் நமக்கு கொடுக்கிற ரட்சிப்பு நித்தியமானது. ஆனால் என்றைக்கு விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கு தான் அது அநித்தியமாய் மாறுகிறது. அப்ப தேவன் என்ன செய்யல? தேவன் அந்த நித்தியத்தை கட் பண்ணல. ஆனால் நாங்கள் தான் என்ன செய்கிறோம்? அந்த இணைப்பை இழந்து போகிறோம் விசுவாசத்தினால். தேவன் என்ன செய்யவில்லை? நீங்கள் இனி எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அவர் ஒதுக்கவில்லை. ஆனால் நாங்கள் ஒதுங்கி போகிறோம் விசுவாசத்தினால். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும், கவனிங்கள், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். பாருங்க, எவ்வளவு அருமையான வார்த்தை. இதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். இனி நாங்கள் வெட்கப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம். ஆனால் இன்றைய நாளில் எத்தனை பேர் நாங்கள் கலங்கி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்கள். இது ஏன் என்று சொன்னால், இந்த வார்த்தைகளை நாங்கள் நம்பினால், இதை 100% நம்பினால் இவைகள் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே கிரியை செய்யும். ஆமென். இப்படியான வார்த்தைகளை நம்பித்தான் நானும் ஜெபிக்கிறேன், அநேகருக்காக ஜெபிக்கிறேன். அங்கே அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் எதை நம்புகிறோமோ அது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்கும், வந்து நிலைக்கும், மேற்கொள்ளும். ஆமென். இன்னும் சில வார்த்தைகளை வாசிப்போம். எசாயா 45ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருந்து 25 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருக்கத்தக்கதாக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. அப்ப தேவன் சொல்லுகிறார், இந்த வானங்களை எல்லாம் நான் தான் படைத்தேன் என்று நமக்கு வெளிப்படுத்துகிறார். நான் படைக்கிற தேவன், உருவாக்குற தேவன். ஆகவே நம்மிடத்தில் எதுவும் இல்லை என்று நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுகம் இல்லை, அல்லது சரீரத்திலே நிறைய பார்ட்ஸ் இல்லை
என்றெல்லாம் நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. தேவன் உருவாக்குகிற தேவன், புதுப்பிக்கிற தேவன், கட்டுகிற தேவன், நாட்டுகிற தேவன். ஆமென். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. அப்ப கவனிங்கள், இந்த வார்த்தை மிகவும் முக்கியம். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றால் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவையும் சேர்த்துத்தான் பேசுகிறார். இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது என்ன சொல்லுகிறார்? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவும் என்னவா பேசுகிறார்? நானும் பிதாவும் ஒருவரா இருக்கிறோம் என்றுதான் பேசுகிறார். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. அப்ப இங்கே பிதா 2 பேரையும் இணைத்து, தன்னையும் குமாரனையும் இணைத்து, பரிசுத்த ஆவியானவரையும் இணைத்துத்தான் ஒருவராக பேசுகிறார். ஆமென். நான் அந்தகாரத்திலும் பூமியின் அந்தகாரமான இடங்களிலும் பேசினதில்லை என்று சொன்னால், தேவையில்லாமல் நான் பேசினதில்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. அப்ப தேவனை தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாய், அவரை தேடுகிறவர்கள், அவரை அறிகிறவர்கள், அவரை அறிகிற அறிவிலே பெருகிறவர்களுக்கு நிச்சயமாய் நன்மை உண்டாயிருக்கும். பிரியமானவர்களை கவனியுங்கள், அவரை அறிகிற அறிவிலே நாங்கள் பெருகும் பொழுது விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காய் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். எதையும் சேலஞ்ச் பண்ணக்கூடியதாய் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். அப்படி கிரியை செய்ய வேண்டுமானால் அவரை அறிகிற அறிவிலே நானும் நீங்களும் பெருக வேண்டும், அனுதினமும் பெருக வேண்டும். நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். ஜாதிகளில் நின்று தப்பினவர்களே, கூட்டம் கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள். தங்கள் விக்கிரகங்களாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள். என்றால் என்ன அறிவை குறித்து இங்கே பேசுகிறார்? மெய்யான தேவனை குறித்து அறிந்து கொள்ளாதவர்கள். ஒருவேளை உலகத்தை குறித்து, டெக்னாலஜியை குறித்து, அரசியலை குறித்து அல்லது பிசினஸை குறித்து அவர்களுக்கு அறிவு இருக்கலாம். ஆனால் என்ன அறிவில்லை? ரட்சிக்கிற தேவன் இருக்கிறார், நம்மை ரட்சிக்கிறவர் இருக்கிறார், நமக்கு ஜீவனை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்ற அறிவு அவர்களுக்கு இல்லை. நீங்கள் தெரிவிக்கும்படிக்கு சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி, இந்நாள் அந்நாள் துவங்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. அப்ப ஆரம்ப மனுஷன் உருவாகின நாள்ல இருந்து தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார், அறிவித்து கொண்டே இருக்கிறார், பல விதத்திலே தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த நிமிஷமும் கூட, இந்த வானொலி கூடாது, இந்த ஊழியத்து கூடாது, தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை தவிர வேறொருவர் இல்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள். அப்ப பூமியில் எல்லை எங்கும் உள்ளவர்கள் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே இடம் அல்லது ஒருவர், அவர் தேவன் மாத்திரமே. ஆமென். அரசாங்கத்தை அல்ல, வேற உதவிகளை அல்ல, வேற நன்மைகளை அல்ல, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப ரட்சிப்பு எங்கே இருந்து வருகிறது? தேவனிடத்தில் இருந்து மாத்திரமே வருகிறது. எல்லா விதத்திலும் எங்களை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாங்கள் பலவீனத்தோடு இருப்பது, சுகவீனத்தோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. அதிலிருந்து தேவன் எங்களை ரட்சித்திருக்கிறார், ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் நாங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, சிலுவையில் உயர்த்தப்பட்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் எல்லாவற்றையும் இழுத்து கொண்டார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகலவற்றையும், சகல காரியங்களையும் அவர் இழுத்து கொண்டார். ஆமென். அப்ப நாங்கள் விடுதலை ஆக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோம் என்பதிலே நிச்சயம் இருக்க வேண்டும். நானே தேவன், வேறொருவர் இல்லை.
முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிடுகிறேன். அப்ப கவனிங்கள், எல்லாரும் ரட்சிக்கப்படுவது நிச்சயம். எல்லாரும் ரட்சிக்கப்படத்தக்கதாக தேவன் சகலத்தையும் செய்து முடித்தார் என்பது நிச்சயம். கவனிங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன். கவனிங்கள், என்னை நோக்கி பாருங்கள். எனக்கு அதை தாங்கள், இதை தாங்கள், காணிக்கை கொடுங்கள், தசாபாகம் கொடுங்கள் என்று அவர் கேட்கவில்லை. என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவர் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நிச்சயமாய் முடங்கும். முழங்கால்கள் யாவும் இன்றைக்கு பயங்கரமாய் பாஸ்டர்ஸ் குரோவிங் ரிலிஜன் என்றெல்லாம் நிறைய பேர் நிறைய காரியத்தை சொல்லலாம். தயவு செய்து நம்பாதிருங்கள். ஏனென்றால் முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் அவரை இட்டு முன்னிட்டு அறிக்கையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிடுகிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது. இதைத்தான் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். எல்லா முழங்கால்களும் முடங்கும். ஆமென். இது மாறுவதில்லை என்கிறார். பாருங்க, எத்தனை வாட்டி ஆண்டவர் இதை சொல்லுகிறார், எத்தனை விதத்துல சொல்லுகிறார். நமக்கு நிச்சயம் உண்டாயிருக்கும்படிக்கு, விசுவாசம் உண்டாயிருக்கும்படிக்கு. மாறுவதில்லை, இது மாறுவதில்லை இல்லை என்கிறார். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமை முன்னென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். ஆமேன். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் வந்து சேருவார்களால். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் உண்டாயிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள், கவனிங்கள், இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டப்படுவார்கள். ஆமேன். இது கர்த்தர் செய்து முடித்தது. இப்படி நடக்கும் என்பதை அவர் முன்கூட்டியே சொல்லி இருக்கிறார். ஆமேன். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். ஆமேன். இதை கர்த்தரே செய்கிறார். ஆமேன். இதை விசுவாசிப்போமானால் தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண்போம். ஆமேன். எஸ்தர் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். மிகவும் முக்கியமான காரியம். ஏனென்றால் எஸ்தர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவள் செய்தது அதுதான். தன்னை முழு இதயத்தோடு என்ன செய்தாள்? ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவளை பரிசுத்தம் பண்ணினது, ராஜாத்தி ஆவதற்கு தகுதி ஆக்கப்பட்டது எல்லாமே ராஜாவினால் மாத்திரம். ராஜா அரண்மனையிலே ராஜாவுடைய வேலைக்காரர்கள் தான் என்ன செய்தார்கள்? எல்லா விதத்திலும் எஸ்தரை தகுதிப்படுத்தினார்கள், சுத்திகரித்தார்கள், அலங்கரித்தார்கள். எல்லா விதமான அறிவையும் அவளுக்கு கொடுத்தார்கள். ஆமேன். அதே போலத்தான் இந்த ரட்சிப்புக்குள்ளே சகலதும் அடங்கி இருக்கிறது. எங்களுடைய சுத்திகரிப்பு அடங்கி இருக்கிறது. எங்களுடைய ஆடை அலங்காரம் என்று சொன்னால் அழகாய் எங்களை ஏற்படுத்துவது, அழகுபடுத்துவது, கர்த்தருடைய மணவாட்டியாய் அலங்கரிப்பது, இவை எல்லாமே தேவனால் செய்யப்படுகிற காரியம். நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்மை அதை செய்யும்படிக்கு ஒப்பு கொடுப்பது, கீழ்ப்படிவது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பது. ஆமேன். யூதா புத்தகம் 1 அதிகாரம் 24, 25 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும்
தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய தம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும், நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். அப்ப கவனிங்கள், இங்கே அவர் இரட்சகர் என்று பேசுவது யாரை குறித்து? இயேசுவை குறித்து. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நான் ஒருவரே தேவன், நான் ஒருவரே ரட்சிக்கிறவர் என்று தேவன் பேசுகிறார். அந்த ஒருவர் என்று சொல்வதற்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் 3 பேருமே இருக்கிறார்கள். மூவருமே ஒருவராக இருக்கிறார். ஆமென். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தீத்து 2வது அதிகாரம் 13, 14வது வசனம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய, கவனிங்கள், நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னமாகுதலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறபடி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனமாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப நம்மை அவர்தான் சுத்திகரிக்கிறார், நம்மை அவர்தான் விடுதலையாக்குறார், நம்மை அவர்தான் ரட்சிக்கிறார், நம்மை அவர்தான் உயர்த்துகிறார், நம்மை அவர்தான் மேன்மையான இடங்களிலே உட்கார பண்ணுகிறார். ஆமென். இவைகள் எல்லாம் நம்மை மேற்கொள்ளுகிறது. ஏனென்றால் அவர் செய்த கிரிகையினால், நாம் செய்த கிரிகையினால் அல்ல. இதை விசுவாசிப்போமானால் இப்பொழுது நாங்கள் ரட்சிப்பை காண்போம், மீட்பை காண்போம், விடுதலையை காண்போம். பிரியமானவர்களே, யாராவது சுயநமாய் இருப்பீர்களானால், பலவீனமாய் இருப்பீர்களானால், பற்றாக்குறைகளோடு இருப்பீர்களானால், தடைகள் தாமதங்களோடு இருப்பீர்களானால், பில்லி சூனிய கட்டுக்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதானால் இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மை ரட்சித்து விட்டார், மீட்டு விட்டார், மீட்புக்கு தேவையான சகலத்தையும் செய்து முடித்து விட்டார். ஆகவே இப்பொழுதே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுதே சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுதே விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அவர் நம்முடைய இரட்சகராயிருக்கிறார், மீட்பராயிருக்கிறார். அவரை அல்லாமல் மீட்பு நமக்கில்லை. அவர் நம்மத்திலே இரட்சகராய் வெளிப்பட்டபடியினால், ரட்சிப்புக்கு தேவையான சகலத்தையும் செய்து முடித்தபடியினால் இப்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, நீரே இரட்சகராய் இருக்கிறீர், நீரே தேவனாய் இருக்கிறீர். உம்மை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டிய, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வர வேண்டிய சகல ரட்சிப்பும், மீட்பும், சுகமும் இப்பொழுதே மேற்கொள்ளுவதாக உம்முடைய ரட்சிப்பு சகலவற்றிலும் இருந்து நம்மை ரட்சித்திருக்கிறது. சகலவற்றிலும் இருந்து, எப்பேற்பட்ட போராட்டமா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம், இவை எல்லாவற்றிலும் இருந்து ரட்சிக்கும்படிக்கே நீர் வந்தீர். பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு நீர் வெளிப்பட்டீர். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பாரிபூர்ண ரட்சிப்பு, பாரிபூர்ண மீட்பு உண்டாயிருப்பதாக, நித்திய ரட்சிப்பு நீர் சொல்லி இருக்கிறீர். ஆகவே உம்முடைய நித்திய ரட்சிப்பு, என்றென்றைக்கும் உள்ள ரட்சிப்பு இன்றைக்கும் மேற்கொள்ளுவதாக. என்றென்றைக்கும் உள்ள அந்த ரட்சிப்பு இன்றைக்கும் ஒவ்வொருவரை மீட்கிற அந்த ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். சுகம் உண்டாயிருப்பதாக, பலவீனங்கள் ஓடி போவதாக. தேங்க்யூ ஃபாதர். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எப்பேற்பட்ட வியாதி, வேதனை, பலவீனம், சரீரத்திலே பலவீனம் வெளியேறுவதால், நீங்கி போவதால் உற்சாகமான ஆவி இவர்களை தாங்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டிருக்கிறதற்காய் நன்றி.
பிசாசின் கட்டுக்கள் உடைக்கப்படுகிறதற்காக நன்றி. கட்டுக்கள் உடைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. செயின்கள் உடைக்கப்படுகிறது. விடுதலை, விடுதலை, மெய்யான விடுதலை ஒவ்வொருவரை மேற்கொள்ளுகிறதற்காக நன்றி. கிறிஸ்து இவர்களை விடுதலையாக்குறபடியினால் மெய்யான விடுதலை இவர்கள் ஒவ்வொருவரை மேற்கொள்ளுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். பற்றாக்குறைகள் நீங்கி போகிறதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். பற்றாக்குறைகள் நீங்கி போகிறதற்காக நன்றி. வேலை இல்லாத பிரச்சனைகள் நீங்கி போகிறதற்காக நன்றி. வேலையை ரிலீஸ் பண்ணுகிறேன், ஜொப்பை ரிலீஸ் பண்ணுகிறேன் மேற்கொள்ளுவதாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை ஆக்கி எல்லாவற்றாலும் உம்முடைய நன்மையினால், மேன்மையினால், மகிமையினால், கிருபை வரங்களினால் நிறையப்படுவார்களாக, வல்லமையால் செயல்படுவார்களாக. நீர் வழிபடுகிறதற்காக நான் போகிற இடங்களில் எல்லாம் வெற்றியை கட்டளையிட்டு இருக்கிறதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். உம்முடைய நன்மையிலே, கிருபையிலே, ரட்சிப்பிலே, உம்மை அறிகிற அறிவிலே இன்னும் அதிகமாய் பலுகி பெருகுவார்களாக. இயேசுவின் நேற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். அருமையான வசனங்கள் கூடாக, ரட்சிப்பு கூடாக வழிநடத்தப்பட கத்தர் உதவி செய்தார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்தரில் நாம் அவ்வளவு நம்பிக்கை, விசுவாசம், உறவு அவரோடு வைத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு கத்திரங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன். விசுவாசத்தோடு கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட ஆமென். வார்த்தைக்காக நன்றி செலுத்திக் கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும் கத்தருடைய வார்த்தைகளை விதைக்கின்ற பொழுதும் கத்தர் தாமே சபையுடனே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சபையையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன், ஆமென். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லே இப்ராஹிம் அவர்கள் பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து இந்த மாலை வேளையிலும் கத்தருடைய வார்த்தைகளை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலந்திரு கத்தர் உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒருவரும் செவிகளையும் இருதயத்தையும் திறந்து கத்தர் வழிநடத்துவாராக. ரட்சிப்பை கட்டளையிடுவாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம்.